ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காரோட ஸ்கின் பிரைட்னிங் இன்ஃப்யூஷன் சிஸ்டம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து இது இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்யூஷன் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோ நீட்லிங்கோட கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய ஆளுங்க அவங்க எல்லாமே வந்து மைக்ரோ நீட்லிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும். அதாவது ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட கொலாஜின், எலாஸ்டிசிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வயசாகாமல் தடுக்க முடியும். ஸோ மைக்ரோ நீட்லிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம கீழே விழுகிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து காயம் ஏற்படும். ஸோ அந்த காயம் ஆறும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா நியூ ஸ்கின் வந்து வரும். அந்த இடமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு புது ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மைக்ரோ நீட்லிங்கில் சின்ன சின்ன ஊசிகள் வந்து இருக்கும். அது நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காயங்களை வந்து ஏற்படுத்தும். அப்போது அந்த இடத்துல அது சரியாகும் போது நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்கின், அந்த இடத்துல எலாஸ்டிசிட்டி, கொலாஜின் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கர்ல வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃப்யூஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிரஞ்சும் அந்த இன்ஃப்யூஷன் சிஸ்டம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன நீடிலுமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீட்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஊசியோட அளவுமே வந்து வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா 0.25, 0.5 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை வீட்லேயே நம்ம சின்ன சின்ன நீடில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசான்லாம் மைக்ரோ நீடில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஊசிகள் அந்த மாதிரி கிடைக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை விட லைட்டான ஊசி, சின்ன சின்ன விஷயம், அதாவது காயமே ரொம்ப பெருசாக ஆகாது. உங்களுக்கு உடனே சரியாகக்கூடிய அளவுக்கு தான் காயம் ஆகும். அந்த சிரஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை வந்து நம்ம அந்த இன்ஃப்யூஷன் சிஸ்டம் பண்ணக்கூடிய அந்த நீடில் இருக்கக்கூடிய பாட்டிலுக்கு வந்து நம்ம மாற்றிடணும். அண்ட் அதை மாற்றிட்டு நம்ம ஃபேஸில் நம்ம அங்கே வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதில் இருக்கக்கூடிய சீரம் எல்லாமே ஸ்கின்னுக்குள்ளேயே டேரெக்டாக அப்சர்வ் ஆகும். நார்மல் மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போதே நம்ம ஸ்கின்னில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இதில் அந்த சீரம் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து உள்ளே போயிட்டு இன்னும் நல்லா வந்து வேலை செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன காயங்கள், அண்ட் இதில் இருக்கக்கூடிய நீடில்ஸுமே வந்து 24 கோல்டோட அந்த இது யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்கள் ஸ்கின்னில் வந்து இன்னுமே நல்ல வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஃப்யூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது. மைக்ரோ நீட்லிங்கே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி, கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வீட்லேயே வந்து சேஃபாக வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபேஷியலாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நம்ம அங்கங்கே நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அதை விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு அந்த சீரம் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போயிடும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக வந்து இருக்கும். இதுலேயும் காயங்கள் வந்து ஏற்படும். சின்ன சின்ன காயங்களாக இருக்கும். அதாவது ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மறுநாளே வந்து சரியாயிடும். உங்களுக்கு போர்ஸ் அந்த இடத்துல வந்து எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும், கொலாஜின் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யங்காக வந்து இருக்கும். அண்ட் கார்லேயே பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது. அண்ட் ஆன்டி ஏஜிங்காகன்னு தனியாக வந்து இன்னொன்றும் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின் பிரைட்னிங்காகனா, ஆன்டி ஏஜிங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து போட்டு அதை வந்து கொடுத்துருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து எப்போவுமே ஃபேஸ் எங்காக இருக்குன்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து அவங்க வந்து எங்காக இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோ நீட்லிங்கிறதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது பண்ணலை, இல்லை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் வருது. 1499 வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயும் சரி, கரோட வெப்சைட்லேயும் சரி. மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் காமன் தான். பட் நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மைக்ரோ நீட்லிங் சின்ன சின்ன நீடில்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும். மைக்ரோ நீட்லிங் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஒரு சீரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட சிமிலரான ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது ஒரு 300ல் 400ல் வந்து முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் தான். நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் எந்த மாதிரி சீரம் வேணுமோ நம்ம வாங்கி கூட நம்ம வீட்லேயே கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் வந்து அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணல. பிகாஸ் அது பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணணும். இதில் வந்து சின்ன சின்ன நீடில்ஸ் இருக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ.